ஹார்முஸ் நீரிணை விடயத்தில் அமெரிக்காவின் புரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அமெரிக்க கப்பல்களை ஈரான் தாக்கினால் அது பூமி பரப்பிலிருந்தே அழிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்தார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை தீர் செய்ய அமெரிக்கா எடுத்து வரும் தீவிர முயற்சிகளுக்கு மத்தியிலும் அங்குள்ள நிலைமை உண்மையில் முன்பிருந்ததைப் போலவே நீடிப்பதாக கடல்சார் பாதுகாப்பு நிபுணர் கோர்மாக் மெக்காரி தெரிவித்துள்ளார். கடந்த 48 மணி நேரம் மிகவும் பரபரப்பாக இருந்த போதிலும் பல கப்பல்கள் இன்னும் அந்த பகுதியில் சிக்கியுள்ளன. பிபிசியின் ரேடியோ போன் நிகழ்ச்சியில் பேசிய ஹேண்ட்ரோல் ரிஸ்கஸ் ஆலோசனை நிறுவனத்தின் கடல்சார் பாதுகாப்பு இயக்குநர் கோர்மாக் மெக்காரே தற்போதைய கள நிலவரம் பெரிய மாற்றமின்றி அப்படியே இருப்பதாக குறிப்பிட்டார். அந்த வழியாக செல்லும் கப்பல் கூட்டணிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமானால் கடற்படை மற்றும் வான்வெளி படைகள் ஒருங்கிணைந்து மிகவும் அதிநவீன பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ச்சியான அடிப்படையில் முன்னெடுக்க வேண்டும். இந்த போர் சூழலுக்கு முன்பதாக ஒரு சாதாரண நாளில் சுமார் 135 கப்பல் ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்றன. ஆனால் தற்போது 2 வணிக கப்பல்கள் மாத்திரமே அமெரிக்கா வழிநடத்தி சென்றதாக கூறுவது இயல்பான போக்குவரத்தில் மிகச்சிறிய அளவேயாகும். ஹார்முஸ் நீரிணை பகுதி அமெரிக்காவிற்கு ஒரு தந்திரோபாய ரீதியிலான சிம்ம சொப்பனமாக மாறியுள்ளது என்பதே கசப்பான உண்மை என மெக்காரி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் முயற்சியின் முதல் கட்டமாக அமெரிக்காவின் 2 சரக்கு கப்பல்கள் ராணுவ பாதுகாப்போடு அந்த நீரினை கடந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இதனால் முடக்கப்பட்டுள்ள ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் முயற்சியில் அமெரிக்கா இறங்கியுள்ளது. இதன் முதற்கட்டமாக அமெரிக்காவின் 2 சரக்கு கப்பல்கள் ராணுவ பாதுகாப்போடு அந்த நீரிணையை கடந்துள்ளது என அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போரை தொடங்கியதிலிருந்து இந்த முக்கிய கடல் வழித்தடம் ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இதனிடையே இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தத்தையொட்டி நீர்நிலையை திறப்பதற்காக ஈரான் அறிவித்தது. ஆனால் ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை கைவிடப்பட்டதால் அந்த அறிவிப்பு திரும்பப் பெறப்பட்டது. அமெரிக்கா கடற்வழி முற்றுகையை விலக்கிக் கொண்டால் ஹார்முஸ் நீரிணையை திறப்பதாக ஈரான் சமரச திட்டங்களை முன்மொழிந்தது. ஆனால் அணுசக்தி பேச்சில் ஈடுபட தொடர்ந்து மறுத்து வருவதால் ஈரானின் இந்த முன்மொழிவை அமெரிக்கா திட்டவட்டமாக நிராகரித்துவிட்டது. ஹார்முஸ் நீரிணை வழியாக 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடைபெற்று வந்தது. ஈரானின் முடக்கத்தால் உலகளாவிய எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்து பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் பல உலக நாடுகளின் கோரிக்கைக்கு இணங்க புரொஜெக்ட் ஃப்ரீடம் என்னும் பெயரில் பாரசீக வளைகுடாவில் இருந்து கப்பல்களை மீட்டெடுக்கும் நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்தார். நீரிணை பகுதியின் ஓமன் கடல் எல்லை வழியாக கப்பல்களை செலுத்தும்படி கப்பல் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் கடலில் புதைக்கப்பட்டுள்ள கன்னி வெடிகள் மற்றும் ஈரானின் தொடர் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக கப்பல் நிறுவனங்களும் அவற்றுக்கான காப்பீட்டு நிறுவனங்களும் பெரும் அச்சத்தில் உள்ளன. அமெரிக்காவின் இந்த முன்னெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஈரான் ஹார்முஸ் நீரிணைக்குள் நுழையும் எந்தவொரு வெளிநாட்டு ராணுவ கப்பலையும் குறிவைத்து தாக்குவோம். அமெரிக்காவின் இந்த முயற்சி போர் நிறுத்தத்தை மீறும் செயல் என குற்றம் சாட்டியது. எனினும் புரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கை நேற்றைய தினம் திங்கட்கிழமை தொடங்கப்பட்டு நீரிணை பகுதியில் போக்குவரத்து சீராக தொடங்கியதாக அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்தது. இதனையொட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றின் மீது ஈரான் ஏவிய ட்ரோன் மோதியதில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த தென்கொரிய நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் ஒன்றும் தீப்பிடித்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஈரானுக்கு சொந்தமான துறைமுகம் அருகே அமெரிக்க கடற்படை கப்பலை ஏவுகணை மூலம் தாக்கியதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் இந்த தகவலை திட்டவட்டமாக மறுத்து அமெரிக்க ராணுவம் எங்கள் கப்பல்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன, ஈரான் தாக்குதல் குறித்து செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என விளக்கமளித்தது. தற்போதுள்ள தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கப்படுமா அல்லது ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் அமெரிக்காவின் தீவிர நிலைப்பாடு ஈரானின் பதிலடி எச்சரிக்கையையும் வளைகுடா பிராந்தியத்தை மீண்டும் போர்க்களமாக மாற்றுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை விடயத்தில் அமெரிக்காவின் புரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையில் ஈடுபடும் அமெரிக்க கப்பல்களை ஈரான் தாக்கினால் அது பூமி பரப்பிலிருந்தே அழிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்தார். அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈரான் மிகவும் நெகிழ்வு தன்மையுடன் மாறியிருப்பதாக நம்புவதாக கூறிய அவர் அந்த பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ பலம் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் வலியுறுத்தினார். முன்னதாக இருந்ததை விட மிகவும் உயர்ந்த தரத்திலான அதிக ஆயுதங்களுக்கும் வெடிமருந்துகளும் தங்களிடம் உள்ளன. மிகச்சிறந்த
உபகரணங்கள் உள்ளன. உலகெங்கிலும் எங்களுக்கு பொருட்கள் உள்ளன. உலகெங்கிலும் எங்களின் தளங்கள் உள்ளன. அவை அனைத்தும் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளன. தேவைப்பட்டால் அந்த பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்த முடியும். நிச்சயமாக பயன்படுத்துவோம் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்திய நிலையில் அந்த நாட்டுடனான போர் நிறுத்தம் தற்போது அமலில் இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்திய போதிலும் அந்த நாட்டுடனான போர் நிறுத்தம் தற்போது அமலில் இருப்பதாக அமெரிக்கா அறிவித்தது. கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி முதல் சுமார் ஒரு மாதமாக போர் நிறுத்தம் அமலில் இருந்ததாலும் ஈரானின் ஹார்முஸ் நீரிணை முடக்கம் மற்றும் அமெரிக்காவின் ஈரானுக்கு எதிரான கடல்வழி முற்றுகை மட்டும் தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே தூது செய்திகளை பரிமாற்றி மத்தியஸ்தம் செய்து வருவதாக அந்த நாட்டின் சிரேஷ்ட அரசியல்வாதி ஒருவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழல்களுக்கு மத்தியில் இரு தரப்பிலிருந்து சாதகமான கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கப் போவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்த போதே ஈரானுடன் தனது பிரதிநிதிகள் மிகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை நடத்தி வருவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்கா மீண்டும் ஒரு புதைகுழிக்குள் இழுக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரித்த அதே வேளையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக கடந்த திங்களன்று தெரிவித்தார். கடந்த மாதம் அறிவிக்கப்பட்ட 2 வார கால போர் நிறுத்தம் ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் முடிவடைந்திருந்தது. இதற்கிடையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஹாலிபாப் ஆகியோர் பங்கேற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் நடைபெற்றன. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பான முக்கிய விவரங்களில் இணக்கமிட்டப்பட்டுள்ளதால் அந்த பேச்சுக்கள் தோல்வியடைந்தன. போர் நிறுத்தம் நிறைவடைவதற்கு ஒரு நாளுக்கு முன்னதாக பேச்சுக்கள் முடிவடையும் வரை அதை நீடிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். தற்போது ஈரான் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட 14 அம்ச அமைதி திட்டம் குறித்து இரு நாடுகளும் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன. ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டனில் இருந்து தங்களுக்கு பதில் கிடைத்துள்ளதாகவும் அதை ஈரான் ஆய்வு செய்து வருவதாகவும் அந்த நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்தது. இருப்பினும் அமெரிக்கா இது குறித்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.